வணக்கம் மாணவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கு இந்த காணொளி மூலமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6ல் இருக்கக்கூடிய கட்டுரை பகுதி கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். இந்த தலைப்பின் கீழே தான் நம்ம கட்டுரையை பார்க்க போகிறோம். சரியா? கட்டுரை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம அதனுடைய தலைப்பை எழுதணும். கொஞ்சம் பெரிய எழுத்தாக எழுதணும். அடுத்தது முன்னுரை அப்படிங்கிற தலைப்பு வரணும். அதுக்கு கீழே நம்ம எதை பற்றி எழுத போகிறோமோ அதை குறித்த முன்னுரையை எழுதணும். பெற்ற பிள்ளை உன்னை கைவிட்டாலும் கற்ற கல்வி உன்னை கைவிட்டாலும் நீ பழகிய கைத்தொழில் உன்னை கைவிடாமல் காப்பாற்றும் என்பது ஆன்றோர் வாக்கு. அதாவது பெற்ற பிள்ளைங்க முடியாத சமயத்தில் கூட என்ன செய்யும், பெற்ற பிள்ளைங்க காப்பாற்ற முடியாத அந்த சூழலில் கூட நம்ம என்ன செய்யணும், நம்ம படித்த கல்வியின் மூலமாக நமக்கு வேலை கிடைக்கலைனாலும் நம்ம தெரிந்து வைத்திருக்கக்கூடிய கைத்தொழில் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றும் அப்படிங்கிறது பெரியோருடைய வாக்கு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இதனுடைய முக்கியமான அந்த நோக்கம். என்ன அப்படின்னா, எல்லாருமே ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த கட்டுரை வலியுறுத்துது. ஃபர்ஸ்ட், கைத்தொழிலின் அவசியம். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பார்கள், புள்ளி கணக்கு வாழ்க்கைக்கு உதவாது என்பார்கள். அது உண்மையே. நாம் கற்கும் கல்வியும் நம் எதிர்காலத்திற்கு ஒரு தொழில் கற்றுக் கொடுக்கிறதா என்றால் இல்லை. அதாவது ஏட்டு சுரைக்காய், நம்ம புத்தகத்தில் பார்க்கக்கூடிய அந்த சுரைக்காயை பார்த்து நம்ம வெறும் புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணுறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுதான் ஏட்டு சுரைக்காய் கறிக்குதா. புத்தகத்தில் பார்க்கக்கூடிய அந்த சுரைக்காய் நமக்கு உணவு சமைக்க முடியாது. அதுபோல் புள்ளி கணக்கு வாழ்க்கைக்கு உதவாது. அதாவது நம்ம கற்கும் கல்வி நம்ம எதிர்காலத்துக்கு ஒரு தொழில் கற்றுக் கொடுக்கிறதா, நம்ம படித்த கல்வி எல்லாமே ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்குதா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். படித்து முடித்து பட்டம் பெற்று பின்னர் வேலை தேடும் போது தான் நமக்கு தெரியும். என்ன தெரியும், நம்ம வெறும் படிப்பு மட்டும் படித்தா போதாது, அது கூடவே ஒரு கைத்தொழிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நம்ம விஷயம் நமக்கு எப்போ தெரியும், நம்ம படித்து முடித்து வேலை தேடும்போது தான் நமக்கு தெரியும். ஏதாவது ஒரு கைத்தொழிலாவது கற்று இருக்கலாமே என்று யோசிப்போம். கைத்தொழில் வகைகள்: பாய் பின்னுதல், கூடை பின்னுதல், அலங்கார பொம்மைகள் செய்தல், கைவினை பொருட்கள் செய்தல், மின்னணு சாதனங்கள் பழுது பார்த்தல், கைபேசி பழுது பார்த்தல் என பல வகை தொழில்கள் கைத்தொழில் உள்ளன. கைத்தொழில் அப்படின்னா நிறைய இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா பாய் பின்னுதல், அதாவது நம்ம வீட்டுக்கு தேவைப்படுகிற பொருட்களை உருவாக்குதல். பாய் பின்னுதல், கூடை பின்னுதல், அலங்கார பொம்மைகள் செய்தல், அப்புறம் கைவினை பொருட்கள், நம்ம கையினாலே சின்ன சின்ன பொருட்கள் செய்தல், அது மாதிரி மின்னணு எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுது பார்த்தல், அது மாதிரி கைபேசி, நம்ம தினமும் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபோன், அந்த இதை பழுது பார்த்து அப்படி நிறைய கைனால் செய்யக்கூடிய தொழில்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கைத்தொழிலின் பயன்கள்: கைத்தொழில் கற்றால் படித்து வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவிக்க தேவையில்லை. கைத்தொழில் ஒன்று நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நம்ம எப்போவுமே நினைக்க வேண்டிய சூழ்நிலை வராது. ஏன்னா கைத்தொழில் மூலமாக நம்மளுடைய வருமானத்தை பெருக்கலாம். கைத்தொழில் கற்றவுடன் வேலை தரும். வீட்டில் உள்ள பொருட்களை நாமே சரி செய்யலாம். கைத்தொழில்களை நாம் கற்று அதன் மூலம் பிறருக்கு அதனை கற்றுக் கொடுத்தும் பொருள் ஈட்டலாம். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறலாம். கைத்தொழிலோட என்ன பயன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கைத்தொழில் கற்ற உடனே நமக்கு வேலை கிடைக்கும், அது உறுதி. அது மாதிரி கைத்தொழில் வீட்டில் உள்ள பொருட்களை நம்ம கைத்தொழில் கற்றுக்கொண்டதன் மூலமாக நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை நம்மளே உருவாக்கலாம், சரி செய்யலாம். நம்ம கைத்தொழில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கறதன் மூலமாகவும் நம் பொருள் ஈட்டலாம். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பார்க்கக்கூடிய ஒன்று என்னது, இந்த கைத்தொழில். கைத்தொழிலால் தோன்றிய கல்வி. இந்த கைத்தொழில் மூலம் உருவானக்கூடிய கல்வி என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, தொழிற்கல்வி, தொழில்நுட்ப கல்வி, சிறு தொழில் கல்வி ஆகியவையெல்லாம் கைத்தொழில்களை அடிப்படையாக கொண்டே தொடங்கப்பட்டன. இந்த கைத்தொழில் அப்படிங்கிற ஒன்றை முன்னிறுத்தி தொடங்கப்பட்டதான் இந்த கல்விகள்லாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறு தொழில் பயிற்சி, குறுந்தொழில் பயிற்சிக்காக கைத்தொழில்கள் பலவற்றை இன்று தொழிற்கல்வி நிலையங்களில் கற்றுக் கொடுக்கின்றன. இப்போது நிறைய தொழிற்கல்வி நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு எல்லா மாவட்டத்திலையுமே. இதெல்லாம் சிறு தொழில் பயிற்சி, குறுந்தொழில் பயிற்சி, கைத்தொழில்கள், இந்த மாதிரி நிறைய பேரில் தொடங்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே வலியுறுத்துறது என்னதுன்னா, எல்லாருமே ஒரு கைத்தொழிலாவது கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு தான். சரியா?
முடிவுரை பாருங்க. வறுமையினால் பசி என்று வரக்கூடிய ஒருவனுக்கு ஒரு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்து ஒரு தூண்டிலை வாங்கி கொடுக்கலாம். அதுதான் அவருடைய வறுமையை நீண்ட காலம் போக்கும். இதுதான் கைத்தொழிலின் சிறப்பாகும். கைத்தொழில் கற்போம், கவலை இல்லாமல் வாழ்வோம். அதாவது பசின்னு வரக்கூடிய ஒருவனுக்கு ஒரு மீனை கொடுத்து அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய பசியை மட்டும் போக்குவதோட அவன் எப்போவுமே பசியினால் வாழாதவனா அவனுக்கு அந்த மீனை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு தூண்டிலையும் வாங்கி கொடுத்தோன்னா அவன் என்ன செய்வான், வாழ்நாள் முழுவதும் அந்த மீனை பிடித்து தன்னோட பசியை ஆற்றிக்கொள்வான். அவனுடைய வறுமையும் போகும் அப்படின்னு தான் அதனுடைய பொருள். சரியா? தான் சொல்லியிருக்காங்க. கைத்தொழிலின் சிறப்பு இதுதான். கைத்தொழில் கற்போம், கவலை இல்லாமல் வாழ்வோம். இது உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.